வணக்கம். இந்த பதிவு திருவள்ளுவர் கடவுளை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கடவுள் எப்படிப்பட்டவர், ஓகேவா? கடவுளுக்கு அவர் எந்த மாதிரிலாம் கடவுளை வாழ்த்திருக்கிறாரு அப்படிங்கிற டீட்டெயில் அந்த பதிவில் பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாமே எப்படி அகரத்துல தொடங்குதோ அதே போல இந்த உலகம் கடவுளில் இருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியா? ஃபர்ஸ்ட் கூட எஜுகேஷன் தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி வச்சுட்டோம், அப்புறம் தான் இந்த உலகம் கடவுளால தொடங்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பயங்கரமா இருக்கும். அடுத்தடுத்த குரல் பயங்கரமா இருக்கும். ஸோ கடவுளை எப்படின்னா, கடவுள் இருக்கிறார் அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாரு. அடுத்தடுத்த குரல்ல பார்க்கலாம், ஓகே? குறள் 2, கற்றதனால் ஆய பயனன்கோள் வாளறிவன் நற்றால் தொழார் எனில். நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் கடவுளை வணங்கலை அப்படின்னா நீங்க படிச்சது பயனில்லை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லி முடிக்கிறார், ஓகே? ஸோ ஏன் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, ஸோ படிக்கிறதுனால நிறைய ஈகோ, படிச்ச அந்த தலகணங்கள் வரலாம் இல்லையா? ஸோ அதனால யாரையும் நம்ம வணங்கி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஓகே? ஸோ அடுத்த குரலை பார்க்கலாம். ஸோ இந்த குரலையும் கடவுளை பத்தி டெப்த்தாக சொல்ல, கடவுளை நீங்க வணங்குங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, ஓகே? ஸோ அடுத்த குரல் பார்க்கலாம். குறள் 3, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதோட பொருள் என்ன அப்படின்னா, இறைவனோட மனசு மலர் போன்று இருக்கும். ஸோ அப்படி மனம் மலர் போன்று இருக்கு இல்லையா? அந்த இறைவனை நம்ம வணங்கணும் அப்படின்னா ரொம்ப காலம் வாழலாம் அப்படின்ட்டு இந்த குறள்ல சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இதுலயும் கடவுளை வணங்குற பத்தி டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு, இறைவனோட மனசை பத்தி சொல்லியிருக்காரு, ஓகேவா? ஸோ அடுத்த குறள்ல பார்க்கலாம். குறள் 4, வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. எல்லாமே எனக்கு வேணும், எல்லாரையும் நான் வெறுப்பேன் அப்படிங்கிற கான்செப்ட்ல இறைவன் இருக்க மாட்டாரு. ஸோ எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்ற எண்ணமும் இருக்காது, எதையும் நான் வெறுக்கவும் மாட்டேன், யாரையும் நான் வெறுக்கவும் மாட்டேன் அப்படின்ற கேரக்டர் உள்ள கடவுளை, அப்படி பண்பு உள்ள கடவுளை நம்ம வணங்கி நின்னோம் அப்படின்னா நமக்கு துன்பம் வராது அப்படின்ட்டு 4வது குறளை கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ இதுலயும் கடவுளோட பண்பையும் அவரை கடவுளை வணங்கி நிற்கிறத பத்தியும் தான் சொல்லி முடிக்கிறாரு. ஸோ 5வது குறள் பார்க்கலாம். குறள் 5, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அதாவது இருவினையும் சேரா, இருவினைனா நல்ல வினை தீய வினை, நல்ல செயல் கெட்ட செயல். நல்லது செய்யறது மூலியமும் சில டைம் என்ன வரும் அப்படின்னா கெட்டதுல மாறும், கெட்டது செய்யும் போது சில டைம் அது நல்லதா மாறும். ஸோ இப்படி கொலாப்ஸா இருக்கு இல்லையா? நல்லது செஞ்சா கெட்டது நடக்கலாம், சம்டைம்ஸ் ஆகும் இல்லையா? ஸோ இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த இறைவன் அப்படிங்கிற உண்மையான புகழை நீங்க புரிஞ்சுக்கிட்டு வணங்கி நின்னீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இறைவனோட முக்கியமான பொருள் என்ன அப்படின்ட்டு 4வது குறள்ல சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? குறள் 6, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஸோ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஐம்பொறிகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கடவுளை நம்ம வணங்கணும் அப்படின்னா நீண்ட காலம் வாழலாம். ஸோ நமக்கு வரக்கூடிய ஆசைகள் எதன் மூலயமா வரும் அப்படின்னா, உடம்பாளையம், வாய், மூக்கு, கண், காது, இதன் மூலியமா தான் ஒரு மனிதருக்கு ஆசையே உண்டாகும். இந்த ஆசைகளை துறந்தவர் தான், இந்த ஆசைகள்லாம் கடவுளுக்கு இருக்காது. ஸோ இதன் மூலயமா வரக்கூடிய ஆசைகள் கடவுளுக்கு இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட கடவுளை நம்ம வணங்கணும் அப்படின்னா ரொம்ப நாள் வாழலாம் அப்படின்னு தான் வள்ளுவர் 6வது குறளை கம்ப்ளீட் பண்றாரு, ஓகேவா? ஸோ 7வது குறள் பார்க்கலாம். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அதாவது தனக்கு இணையில்லாத கடவுளை நம்ம வணங்கணும் அப்படின்னா நமக்கு துன்பங்கள் வராது. அட் த சேம் டைம் வணங்காதவங்களுக்கு கஷ்டங்கள் வந்தே தீரும் அப்படின்ட்டு 7வது குறளை கம்ப்ளீட் பண்றாரு, ஓகேவா? ஸோ 8வது குறள் பார்க்கலாம். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லல் பிறவாளி நீந்தல் அரிது. அதாவது நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் கடல் அளவு அந்த கேரக்டரிஸ்டிக் பண்பு அறம், அந்த அளவு கடல் அளவு வச்சிருக்கக்கூடிய கடவுளை நம்ம வணங்கினாதான் இந்த பிறவியாகிய கடலை நம்மளால கடக்க முடியும் அப்படின்ட்டு 8வது குறளை கம்ப்ளீட் பண்றாரு. குறள் 9, கோளின் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அதாவது நல்ல குணங்கள் எல்லாம் கொண்டுள்ள கடவுளை நம்ம வணங்கலை அப்படின்னா நம்மளோட கண், காது, மூக்கு, வாய், மெய், உடல் இதெல்லாம் இருந்தும் இல்லாததுக்கு சமம் அப்படின்ட்டு 9வது குறளை முடிக்கிறார், ஓகேவா? ஸோ 10வது குறளை பார்க்கலாம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். அதாவது நீங்க கடவுளை வணங்கினாதான் இந்த பிறவியாகிய பெருங்கடலை கடக்க முடியும், இல்லைன்னா இந்த பிறவியாகிய பெருங்கடலை கடக்க முடியாது. அவ்வளவுதான். 10 குறள்ல கடவுளை பத்தி சொல்லி முடிச்சிட்டாரு வள்ளுவர், சரியா? அதைத்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ வள்ளுவர் சொன்ன வரைக்கும் எங்கேயுமே கடவுள் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு, அவருக்கு அவரோட பண்புகளை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த பண்புகள் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்களும் கடவுள் தான். ஸோ உங்களை வணங்கி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். என் கடவுளே.